திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான அவரைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இந்த அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு லைட்டாக வெடிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகணும், அந்தளவுக்கு இது நல்லாவே ஃப்ரை பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 250 கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவரைக்காயோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக இதை மூடி வச்சிருங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல இதை மூடி வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவரைக்காய் நல்லா ஃப்ரையாக இருக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அவரைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் குக் பண்ணால் போது இது நல்லாவே குக் ஆயிரும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை சிம்மில் வச்சு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவரைக்காயில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகி அவரைக்காயோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.